ஜென்ரலாக இன்றைக்கி வந்து ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணும் போது அது நான் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறோம். அதே வந்து ஒரு கார் வாங்கியிருக்கும் போதோ இல்லை வந்து ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணும் போதோ அது எதுவுமே பழசுன்னு பேசுறதில்ல. ஆனால் இந்த கோல்டு மட்டும் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணும் போது இங்கே பிராண்ட் பண்ணியிருக்காங்க ஓல்டு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணி ஓல்டு கோல்டுனாலே அது வந்து யூஸ் பண்ண முடியாத தங்க நகை, அதை இமீடியட்டாக மெல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கோல்டில் ஓல்டுன்னு ஒன்று எதுவுமே கிடையாது. அதோட மதிப்பு ஓல்டுக்கும் நியூவுக்கும் எந்த விதத்துலையும் குறைய போகிறதில்ல. அப்போது ரீஃபர்பிஷ்டு கோல்டு, புதுப்பிக்கப்பட்ட தங்க நகை. ஒரு ஸ்மார்ட்டாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ரீஃபர்பிஷ்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து கோல்டை சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இன்னொரு கஸ்டமர் வந்து கோல்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு பிரிட்ஜாக ரேட் ஃபார் கோல்டு இருக்குது. இப்போ நம்ம மொபைலை பொறுத்த வரைக்கும் ரீஃபர்பிஷ்டு மொபைல்ன்றதை நம்ம ஈஸியாக நம்பி வாங்குகிறோம். ஏன்னா அந்த டெக்னாலஜியை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை எப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. யூஸ்டு கார், ப்ரீ ஓன்டு கார்ன்ற மார்க்கெட் இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு ஷோரூமில் விட்டு எவாலுவேட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி கோல்டை எவாலுவேட் பண்ணுறதுக்கான இங்கே ஒரு சிஸ்டம் இல்லை. அந்த சிஸ்டத்தை தான் நாங்கள் ரெடி பண்ணி ஒரு கஸ்டமர் விற்கணும்னு நினைக்கிறவங்களோட கோல்டை எவாலுவேட் பண்ணி அது என்ன மாதிரியான வேல்யூவேஷனில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த கஸ்டமருக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம்.